لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. சரியாக 2 சூறுகள் ஊதப்படும். உலகம் முழுக்க அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு சூர், ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒரு சூர் ஊதப்படும். சூர் ஊதக்கூடிய அந்த மலாய் ஊதிவிட்டு அவங்களும் தன்னுடைய ரூஹை என்ன பண்ணிடுவாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பாங்க. அந்த சூருக்கு பின்னால் எல்லாரும் எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்படும் போது கியாமத்துடைய நாள்ல பார்க்கும் போது அவங்களுடைய தலைக்கு மேலாக சூரியனுடைய அந்த வெப்பம், சூரியனுடைய அந்த தாக்கம் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹதீஸிலே வருகிறது, சிலர்கள் அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் அவர்களுடைய மூளைகள் எல்லாம் என்ன ஆயிடுங்க, உருகி ஊத்தக்கூடிய அளவிற்கு சூரியன் அவர்களுடைய தலைக்கு மேல இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். என்னங்க, ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக இருப்பார்கள், பானங்களை குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உணவுகளை உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் பேசிக்குவாங்களா, யாரு நம்ம இவ்வளவு கஷ்டத்துல சூரியனுடைய வெப்பத்துல இருக்கும் போது, நமக்கு மேல் இருக்கும் போது அதை தாங்க முடியாத சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே எப்போது நாங்கள் எங்களுடைய கேள்வி கணக்குகள் ஆரம்பிக்கப்படும் என்று பேசிக்கொள்ளக்கூடிய தருணத்திற்கு மத்தியில இந்த கூட்டம் யாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில பேசுவாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அல்லாஹுக்காக தனித்திருந்து விழித்திருந்து அல்லாஹுக்காக பசித்திருந்தார்கள் அல்லவா, அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி அதுதான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னங்க, எல்லாரும் தன்னுடைய பதட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில நோன்பாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல என்ன பண்ணுவாங்களா, உணவு உண்டு கொண்டு தண்ணீர் பானங்களை அருந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. பாக்கி எல்லாருக்குமே அந்த சூரியன் தலைக்கு மேல இருக்கும் போது கண்டிப்பாக அந்த சிராத்துல் முஸ்தகினுடைய பாலத்தை கடப்பதற்கு முன்பதாக ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பா போயாகும். உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும், மனித படைப்புகள், எல்லா படைப்புகளும், ஜின்னுடைய படைப்புகளும், எல்லா படைப்புகளும், மனித படைப்பும் ஜின் படைப்பும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு. 4 கேள்வி. அதுல முதலாவது கேள்வி, நமக்கு தரப்பட்ட வாழ்நாளை நாம் எப்படி கழித்தோம், அப்படிதான் முதல் கேள்வி. எதுல கழிச்சீங்க? இரண்டாவது கேள்வி, வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாலிபம், உன்னுடைய இளமைத்துவம் இருந்தது அல்லவா, இறைவன் உனக்கு ஆற்றல் கொடுத்தான் அல்லவா, நீர் தொழுகுவதற்கும் நீர் வணங்குவதற்கும் இபாதத்து செய்வதற்கும் உன்னுடைய உடலை பயன்படுத்துவதற்கும் உன்னுடைய வாலிபம் தயாரான சூழ்நிலையில் இருந்தது அல்லவா, அந்த வாலிபத்தை எப்படி கழித்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, பொருளை எப்படி சம்பாதித்தாய்? இது 3வது கேள்வி. நம்ம எவ்வளவு பொருள்களை சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து நம்மளுக்கு ஹலாலான முறையில் நம்ம பெற்றோமா அல்லது ஹராமான முறையில பெற்றோமா அல்லது தடுக்கப்பட்ட வழிமுறைகள் நம்ம பெற்றோமா அப்படிங்கிறது 3வது கேள்வி. 4வது கேள்வி, சம்பாதித்த பொருளை அல்லாஹ் கொடுத்தான்ல, அந்த பொருளை எப்படி நீங்க செலவழிச்சீங்க, யாருடைய பாதையில செலவழிச்சீங்க? ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிச்சீங்களா அல்லது ஷைத்தானுடைய பாதையில செலவழிச்சீங்களா? இது 4வது கேள்வி. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் 1 இன்ச்சு கூட எடுத்து வைக்க முடியாது.
அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் இருக்கிறது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்துல நான் கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்கள் இருக்கிறது, அதை அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று வருகிறது. எந்த அளவுக்கு சொன்னா, மர்ஷித் அப்துல்லாஹ் அப்படின்ற ஒரு தாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவங்களுக்கு பேர் என்னங்க? தாபின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிந்தி வந்தவங்க. தபா தாபின்னா அந்த தாபிக்கு பின்னாடி வந்தவங்கள யாருன்னு சொல்லுவாங்க? தபா தாபின்னு சொல்லுவாங்க. அப்ப மர்ஷித் இப்னு அஹ்மத், அதாவது மர்ஷித் இப்னு அப்துல்லாஹ் இந்த சஹாபி ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு வரும்போது ஏதாவது ஒரு தர்மம் செஞ்சிருவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தர்மத்தை என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த பாக்கெட்ல வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், அந்த வெங்காயத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு வராங்க. இது எந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இமாம் அஹ்மத் அவங்க முஸ்னதுங்கிற கிரந்தத்துல இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு வருவாங்கல்ல, பக்கத்துல இருந்தவங்க வெங்காயத்தினுடைய துர்நாற்றம் வாயிலிருந்து வரும்போது நாரும், அது கையில வச்சிருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஒரு விதமான நாற்றம் வரும், அது பிறர்களுக்கு ஒரு துன்புறுத்தலை உருவாக்கும், அதான் கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்ப அதை பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்தவங்க கேட்கிறாங்க, மற்ற தோழர்கள் கேட்கிறாங்க, தாபீன்களுடைய மற்ற தோழர்கள் கேட்கிறாங்க, யா அப்துல்லா, எதற்காக இந்த வெங்காயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நான் ஏதேனும் ஒரு தர்மத்தை செய்திருவேன், ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது கொண்டு வந்துருவேன். இன்னைக்கு என்னிடத்துல கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு வெங்காயம் மட்டுமே என்னிடத்துல இருந்துச்சு, அந்த வெங்காயத்தை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். அந்த நாள் தர்மத்திற்குரிய நாளாக இருக்கணும். ஏன்னு சொன்னா, நான் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்துல தர்மம் புரிவார்களோ, யார் ஏதாவது சிறுகளவு கடுகளவேனும் ஏதாவது தர்மத்தை செய்வார்களே ஆனால், ஒவ்வொரு நாளைக்கும், நாளை கியாமத்துடைய நாள்ல அந்த நிழலே இல்லாத அந்த அரிசுடைய நேரத்துல அந்த சதக்கா என்னவாக இருக்குமா, அந்த தர்மம் நிழல் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்திற்காக என்னுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேனா, ஏதாவது ஒரு சின்ன தர்மத்தை நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இந்த மர்ஷித் இப்னு அப்துல்லாஹ்ங்கிற அந்த சஹாபி சொல்வாங்க. வாழ்நாள்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் சதக்கா செய்யும் போது 7 விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. என்ன, எத்தனை நன்மைங்க? 7 விதமான நன்மைகள், 7 விதமான பிரயோஜனங்கள் நமக்கு கிடைக்கும். ஒன்னாவது, தர்மம் யாரு செய்யறாங்களோ, அதாவது அவங்க நோயாளியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுடைய நோயை குணப்படுத்துவாங்க. யார் நோயாளியா இருந்து தன்னுடைய நோயினுடைய தர்மத்துல ஒரு தர்மம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய நோயை குணப்படுத்தாமல் இருப்பதில்லை என்று யார் சொல்லியிருக்காங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, யார் சதக்கா செய்கிறார்களோ, இது சூரத்துல் பக்ரால வருது, யார் சதக்கா செய்கிறாங்களோ அவங்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய வாழ்நாள்ல பெரும்பாவங்கள் நமக்கு என்னங்க நினைவுல இருக்கும். ஏதாவது ஒரு பெரும்பாவங்கள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க இன்னொரு பெரிய பாவங்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற நினைவு இருக்கும். ஆனா சின்ன சின்ன பாவங்கள் என்னது நினைவுல இருக்காது. ஆனால் அந்த சின்னஞ்சிறு பாவங்களை யார் ஒருத்தவங்க தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மூணாவது, நமக்கு ஏதாவது ஒரு பலா முசீபத்து வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தவர் வருவதற்கு முன்னாடி ஒரு சதக்காவை செய்யறாரு அப்படின்னா அந்த சதக்காவின் மூலியமாக, அந்த தர்மத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த பலா முசீபத்துகள் நம்மை விட்டு பாதுகாக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு சதக்கா செய்யறாரு. அன்னைக்கு அவர் தலையில என்ன விழுகணும் இருந்திருக்கு, ஒரு தேங்காய் வந்து விழுகணும்னு இருந்திருக்கு. என்ன விழுகணும் இருந்திருக்கு? தேங்காய் வந்து தலையில விழுகணும்னு இருந்திருக்கு. அவர் நடந்து போறாரு. நடந்து போகும்போது ஒரு தர்மம் செய்யறாரு. ஏதாவது கீழே கிடக்குற அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லை அகட்டி போடுறாரு. அந்த கல்லை அகட்டி போடுறது மார்க்கத்துல தர்மம். பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தாம இருக்கிறார்ல, அதுவும் தர்மம் தான். அப்படி அந்த தர்மத்தை செஞ்சுட்டு போகும்போது எந்த தேங்காய் தலையில விழுகன்னு இருந்துச்சோ அல்லாஹ் தஆலா அந்த தேங்காவினுடைய பூ ஆரம்பமாக இருந்தது அல்லவா, அதை அல்லாஹ் தஆலா தலையில போட்டான். அப்ப அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் வேறு விதமாக மாற்றி விடுகிறார். அடுத்து, அதாவது யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த செல்வத்தை வந்து அல்லாஹ் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கும்.
நம்ம நினைப்போம், அதாவது இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தர்மம் ஒண்ணு குறைஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கோம், ஒரு 200 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம், ஒரு 300 ரூபாய் ஏதோ ஒரு சர்பத் வாங்கிட்டா அது வாங்கிட்டு 700 ரூபாய் குறைஞ்சு 300 ரூபாய் குறைஞ்சிருச்சப்பா, 800 ரூபாய் தானே இருக்கு பாக்கெட்ல, 500 ரூபாய் தானே இருக்குது, இன்னைக்கு 200 ரூபாய் தானே இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். இது யாருடைய எண்ணம் அப்படின்னு சொன்னா சைத்தானுடைய ஊசலாட்டங்களை போடுவோம். அப்ப யார் ஒருத்தவங்க தர்மம் செய்யறாங்களோ அன்னைக்கு குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னா அல்லாஹ் ரெட்டி பார்க்கிறான், பல மடங்கு அவருக்கு திருப்பி கொடுக்கிறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தானிடம் இருந்து ஏற்படக்கூடிய ஊசலாட்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அடுத்த 5வது, யார் தர்மம் செய்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமிக்கிறான். கேட்டாங்க, ஒரு மலக்கை நியமிச்சு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கு. தர்மம் செய்யக்கூடிய இந்த அடியாளுக்காக என்ன பண்ணிக்கிட்டே இரு, துஆ செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமிக்கிறான். அடுத்த 6வதாக, யார் தான தர்மங்களை செய்யறாங்களோ கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படும். என்ன மரணத்திலிருந்து? கெட்ட மரணம், துர்மரணம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடூரமான முறையில ஆக்சிடென்ட் ஏற்படுது, அது ஏற்படுது, திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு மிருகங்கிட்ட இருந்து நம்ம என்னங்க அடிபடுறோம், இதெல்லாம் துர்மரணங்கள் சொல்லுவாங்க. அந்த துர்மரணத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அடுத்து 7வது, கபருடைய அதாபுகள்ல இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். கபருடைய அதாபு எப்படிப்பட்ட அதாபு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்துகள்லயும் கேட்டு பயந்த துஆ எதுங்க? ஆயிஷா அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அதாபுல இருந்தும் துஆ கேட்பது இல்லாமல் இல்லை, எல்லா வக்திலையும் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு கபருடைய அதாபுகள் இருக்குது. அதனால தான் ஒரு சாதாரணமாக சிறுநீர் கழிச்சிட்டு சரியாக சுத்தம் செய்யாத அந்த ஒரு சஹாபிக்கு கூட என்னங்க வேதனை கொடுக்கப்பட்டிருக்குது. அது சின்னஞ்சிறு பாவமாக இருந்தாலும் அதற்கு வேதனை கொடுக்கப்படுதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த கபருடைய அதாபிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுறான்னா எதுக்குங்க? இந்த தர்மத்துக்கு. இந்த 7 விஷயங்கள் ஒரு தர்மத்தின் மூலமாக, ஒரு மனிதன் செய்யக்கூடிய சதக்காவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அதை நாமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவதற்கு வல்ல ரஹ்மான் நம்முடைய சூழ்நிலைகளை ஆக்கி அன்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.